Hello friends, this is Maga. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 10 days class பைக் இருக்கு. நம்ம இப்போ வரைக்கும் day 1 and day 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம day 3 ல வந்து நிக்கிறோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் day 2 ஓட ஹோம்வொர்க்கான எக்ஸாக்ட்டான ஆன்சர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் ரொம்ப முக்கியங்க. எப்படி நம்ம பாடிக்கு ஹார்ட் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். பட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்னிலேருந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. உங்களுக்கு டென்சஸ் இந்த கான்செப்ட் மட்டும் ஒன்ஸ் ஒரு தடவை புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிற கான்ஃபிடென்ட் 100% கண்டிப்பாக வந்துடுங்க. இன்றைக்கி இந்த டென்சஸை நம்ம சூப்பராக ஒரு ட்ரிக்கை வச்சு நம்ம கற்றுக்கிட போகிறோம். மொத்தமாக டென்சஸில் பார்த்திங்கன்னா 12 இருக்குதுங்க. இந்த 12 டென்சஸை நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் ப்ரெசண்ட், செகண்ட் பாருங்கள் பாஸ்ட், தேர்ட் பாருங்கள் ஃப்யூச்சர். ப்ரெசண்ட் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம், பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டென்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி பாஸ்ட்குள்ளே 4 டென்ஸ் இருக்குது, ஃப்யூச்சருக்குள்ளே 4 டென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரெசண்ட்குள்ளே இருக்கிற இந்த 4 டென்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க. டென்ஸ் அப்படின்னா தமிழில் காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்களேன் ப்ரெசண்ட்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 4 டென்ஸ் இருக்குது. இந்த 4 டென்ஸை நம்ம கொஞ்ச நேரத்தில் கற்றுக்கிட போகிறோம். இப்போ பாஸ்டில் 4 டென்ஸ் இருக்குங்க. பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், செகண்ட் ஒன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தேர்ட் ஒன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபோர்த் ஒன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்குள்ளே இந்த 4 டென்ஸ் இருக்குது. இப்போ மூணாவது பாருங்கள் ஃப்யூச்சர். ஃப்யூச்சருக்குள்ளேயும் 4 டென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், செகண்ட் ஒன் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், தேர்ட் ஒன் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபோர்த் ஒன் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த 12 டென்சஸோட நேம்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சா? நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் இந்த 12 டென்சஸை நீங்கள் கற்றுக்கிடாமல் வெளியவே போக மாட்டீங்க. நான் அடித்து சொல்கிறேன், இந்த 12 டென்சஸை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட போகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரே ஒரு சிம்பிளான கான்செப்ட் பார்க்கலாம். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த 12 டென்சஸ்க்குள்ளே போக முடியும். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டென்சஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நல்லா புரியும். இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. எல்லாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற இந்த 7 பேர் தான் சப்ஜெக்ட். வேர்ப்னா என்ன, அதுவும் ரொம்ப ஈஸிங்க. ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குதோ, செயல்னா ஆக்ஷன், அதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இங்கே நான் ஒரு 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 தமிழ் சென்டென்ஸ்க்கு உள்ளே இருக்கிற சப்ஜெக்டிவ் வேர்பையும் நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னது, வேர்ப்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கும். எல்லாருமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சூப்பருங்க. ஓகே, இதில் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா அவர்கள், வேர்ப்னா பார்க்குறது. சப்ஜெக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும், அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இங்கே பார்க்குற ஒரு செயல் நடக்குது, இந்த செயலை யார் செய்கிறா, அவர்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தான் சப்ஜெக்ட். வேர்ப்னா சப்ஜெக்ட் என்ன செயலை செய்கிறாங்களோ அல்லது ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் செய்யப்படுதோ அதுதான் வேர்ப். இங்கே என்ன செயல் நடக்குது, பார்க்குறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ ரெண்டாவது பாருங்கள், நான் தேர்வு எழுதுகிறேன். சப்ஜெக்ட்னா நான், வேர்ப்னா எழுதுறது. தேர்ட் பாருங்க, என் அம்மா ஊருக்கு வருகிறார்கள். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா யார், என் அம்மா, வேர்ப்னா வர்றது. அவ்வளோதாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஐ ஹோப், நான் நம்புகிறேன் உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம 12 டென்சஸை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட போகிறோம். நீங்களும் சூப்பராக இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. பார்க்கலாமா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற இந்த 4 டென்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கற்றுக்கிட போகிறோம். இப்போ இங்கே தமிழில் மொத்தமாக 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்க்குரிய சென்டென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் சமைக்கிறேன். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் எதில் இருக்குது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே இருக்குது. அதாவது ப்ரெசண்ட்டில் நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு நம்ம பேசணும். இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் ஆன்சர் டைப் பண்ணிட்டே வாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக எல்லா டென்ஸையும் பிரித்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் சமைக்கிறேன். ஐ குக். நான் சமைக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்னால் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ் இந்த கட்டமைப்பில் இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு பேசுகிறது கரெக்டாக புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா நான், ஐ. அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். வேர்ப்னா சமைக்கிறது, குக். சப்ஜெக்ட், வேர்ப். இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம நடக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? வாக். தூங்குறதுக்கு ஸ்லீப். படிக்கிறதுக்கு ஸ்டடி. போகிறதுக்கு கோ. வர்றதுக்கு கம். இதை தான் நம்ம V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? குட். இப்போ ரெண்டாவது பாருங்களேன், நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். நம்ம அதை பேச்சுலக்கில் நான் சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். பாஸ்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயலை நான் செய்ய ஆரம்பித்து அந்த செயலை இப்போயும் நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். இது எப்படி பேசலாம்? நான் சமைச்சிட்டு இருக்கிறேன். ஐ எம் குக்கிங். இப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இங்கே என்ன சப்ஜெக்ட் வச்சு பேசியிருக்கீங்க? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு பேசுனீங்க அப்படின்னா ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசணும். அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். அந்த வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கோம். ஸோ ஐஎன்ஜி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஐ குக், ஐ எம் குக்கிங். ரெண்டுக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? ஐ குக் நான் சமைக்கிறேன். ஐ எம் குக்கிங் நான் சமைச்சிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ தேர்ட் பாருங்கள், நான் சமைத்து இருக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிங்க. உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ பிரியாணி சமைச்சிருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? நான் சமைச்சிருக்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது சமைச்சிருக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது பசங்களோட சேர்ந்து சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. சமைச்சேன்னு சொல்ல மாட்டோம், சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். பாஸ்டில் ஒரு செயல் நடந்திருக்கும். அந்த செயலை நீங்கள் ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி பேசும்போது நீங்கள் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வச்சு பேசலாம். சமைத்து இருக்கிறேன் அப்படின்னாவே ப்ரெசன்ட் தான். கரெக்டு தானே? அப்போது சமைக்கிற செயல் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதை நீங்கள் ப்ரெசண்ட்டோடு சொல்கிறீங்க. நான் சமைச்சிருக்கிறேன், நான் வந்திருக்கேன், நான் போயிருக்கேன், நான் சாப்பிட்ருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், நான் விளையாடி இருக்கிறேன். எல்லாமே முடிந்த ஒரு செயல் தான். ஆனால் அந்த முடிந்த ஒரு செயலை நீங்கள் ப்ரெசண்ட்டோடு லிங்க் பண்ணி பேசுகிறதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்ட். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருக்கீங்க, அதை கூட நீங்கள் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பேசலாம். நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு சாம்பிள் தான். ஓகேங்களா? ஓகே, இது எப்படி பேசலாம்? நான் சமைச்சிருக்கிறேன். ஐ ஹாவ் குக்ட் நான் சமைத்திருக்கிறேன். இப்போது இந்த சென்டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசணும். அதுக்கப்புறம் வேர்போட V3 ஃபார்மை தான் பேசணும். இந்த V3 ஃபார்ம் அப்பெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போது நாலாவது பாருங்களேன், நான் காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா அம்மா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் கிச்சனில் வேலை பார்த்துட்டே சமைச்சிட்டே இருப்பாங்க. கரெக்டு தானே? அப்போனா இந்த சென்டென்ஸை நம்ம எந்த டென்ஸில் பேசணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வரும், ரெண்டாவதாக இருக்கிற ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும்
நாலாவதாக இருக்கிற ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் என்ன? ரெண்டுமே ஒன்று போல தானே இருக்குது. அப்போனா இந்த நாலாவது சென்ஸை நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே பேசியிருக்கலாமே. ஏன் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு டென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இப்போ நீங்கள் இந்த ரெண்டாவது சென்டென்ஸையும் நாலாவது சென்டென்ஸையும் நல்லா கவனமாக கவனிங்க. ரெண்டாவது சென்டென்ஸில் எந்த காலத்தையும் எந்த டைமையும் நம்ம மென்ஷன் பண்ணலை. ஆனால் நாலாவது சென்டென்ஸில் அந்த காலத்தை அந்த டைமை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்போ இருந்து அப்படின்னா காலையில் இருந்து. புரிஞ்சிருச்சா? நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிங்க, இப்போயும் செய்கிறீங்க. அதை நீங்கள் டைம் வச்சு பேசுகிறீங்க. காலையிலேருந்து, நேற்றுலேருந்து, 2 நாளா, 2 வருஷமா, 10 வருஷமா, இப்படி நம்ம காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுவோம் பார்த்தீங்களா? அப்படி பேசக்கூடிய எல்லா சென்ஸும் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டில் பேசக்கூடிய எல்லா சென்ஸும் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம பேசணும். இது எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங். ஐ ஹாவ் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங். இப்போ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா ஐ, அதுக்கப்புறம் ஹாவ் பீன் அப்படிங்கிறத பேசணும். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற இந்த பேசிக்கான இந்த 4 டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இதே மாதிரி இப்போ பாஸ்டில் இருக்கிற 4 டென்ஸை நம்ம இதே சப்ஜெக்ட் இதே வேர்பை வச்சு நம்ம பார்க்கலாமா? இங்கே நான் பாஸ்டில் இருக்கிற 4 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் சமைத்தேன், நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பேச்சு வழக்கில். ஓகே, இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னா ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி பேசியிருக்கோம். நான் சமைச்சேன். இதை எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. ஐ குக்ட். இப்போ இந்த சென்டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா ஐ, அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். ஆனால் இந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை பேசக்கூடாது, பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் பேசணும். சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? குக். இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்த குக் அப்படிங்கிற வேர்போட இடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதுதான் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்ப். அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டாவது பாருங்களேன், நான் சமைத்து கொண்டிருந்தேன். பாஸ்டில் ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்க, ஆனால் அதை எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக செஞ்சுருக்கீங்க. நேற்று நான் உனக்கு ஃபோன் பண்ணப்போ நீ ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு நம்ம சொல்கிறோம் நான் நேற்று சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, ஒரு செயலை தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு. பாஸ்டில் இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். எப்படி பேசலாம்? ஐ வாஸ் குக்கிங், நான் சமைத்து கொண்டிருந்தேன். இப்போ இந்த சென்டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு என்ன? சப்ஜெக்ட்னா ஐ, அதுக்கப்புறம் வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசணும். அதுக்கப்புறம் வேர்பை பேசணும், வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசணும். இங்கே ஏன் நம்ம வாஸ் அப்படிங்கிற வேர்டை பேசுகிறோம் அப்படின்னா இதுக்கு ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேலை என்ன அப்படின்னா இந்த வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குரிய ஆக்சிலரி வேர்ப். இங்கே வாஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பாஸ்டில் கண்டினியூவாக நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த வாஸை நம்ம எடுத்துட்டு ஆம் போடுங்க பார்க்கும். ஐம் குக்கிங். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு தமிழில் என்ன மீனிங்? நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். ஆம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குரிய ஆக்சிலரி வேர்ப். வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குரிய ஆக்சிலரி வேர்ப். அவ்வளோதாங்க. இப்போ தேர்ட் பாருங்கள், நான் சமைத்திருந்தேன். பாஸ்டில் தான், ஆனால் இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறீங்க பாருங்கள். நான் சமைத்து இருந்தேன். நான் சமைத்தேன் அப்படின்னு சொல்லல, சமைத்திருந்தேன். அதாவதுங்க இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பாஸ்டில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடந்துச்சோ அதை தான் நம்ம இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம பேசணும். இது எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஹேட் குக்ட். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ஹேட், வேர்பை பேசணும். ஆனால் இந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பாக இருக்கக்கூடாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் என்ன வேர்போ அதை தான் பேசணும். இதை நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா V3யில் இருக்கிற வேர்பை தான் இங்கே பேசணும். இப்போ ஃபோர்த் பாருங்கள், நான் காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருந்தேன். இப்போ நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நீங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நீங்கள் சமைச்சிருக்கீங்க. ஆனால்
அந்த செயலை பாருங்களேன், எவ்வளோ நேரம் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணி சொல்ல வந்திருக்கீங்க? நான் காலையிலேருந்து சமைத்து கொண்டே இருந்தேன். புரிஞ்சிருச்சாங்க? பாஸ்ட்டில் ஒரு செயலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்க. நீங்கள் சமைக்கிற செயலை எப்போ செய்ய ஆரம்பிச்சிங்களோ அந்த காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுகிறதுனால நம்ம இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசலாம். இப்போ நீங்கள் காலத்தை மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசலாம். ஓகே, இந்த சென்ஸ் எப்படி பேசலாம்? நான் காலையிலேருந்து சமைத்து கொண்டே இருந்தேன். ஐ ஹேட் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங். ஐ ஹேட் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங். நான் காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருந்தேன். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் ஹேட் பீன் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பு பேசணும், அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். அவ்வளோதாங்க. ஓகே ஒன்ஸ், இப்போ நம்ம பாஸ்ட்டில் இருக்கிற இந்த 4 டென்ஸை நம்ம ரொம்ப பேசிக் கான்செப்ட் வச்சு நம்ம கற்றுக்கிட்டாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதே சப்ஜெக்ட் இதே வெர்பை வச்சு நம்ம அப்படியே ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு நம்ம என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் சமைப்பேன். ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை செய்வேன்னு சொல்ல வந்திருக்கேன். எப்படி சொல்லலாம்? ஐ வில் குக். ஐ வில் குக். இப்போ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வில் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மை நம்ம பேசணும். ஏங்க நம்ம வில் யூஸ் பண்ணி பேசியிருக்கோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை செய்வேன். வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ்க்குரிய ஆக்சிலரி வெர்ப். இந்த வில் எதை குறிக்கும் அப்படின்னா ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குறிக்குது. நான் சமைப்பேன். இப்போ வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை எடுத்துருங்களேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஐ குக். இந்த சென்ஸ்க்கு தமிழில் என்ன மீனிங்? நான் சமைக்கிறேன். நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற சென்டென்ஸ் எந்த டென்ஸ்குள்ளே வரும்? சூப்பருங்க, கரெக்டாக பின்னாடியே சொல்லிட்டே வந்தீங்க. சூப்பர். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே வந்துடும். இப்போ இங்கே வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வந்ததுனால இந்த சென்ஸ் எப்படி மாறுது அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு மாறிடுது. நான் சமைப்பேன். அவ்வளோதாங்க. டென்சஸை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க போகிறது 100% உறுதிங்க. நான் அடித்து சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னென்னலாம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேனோ நான் ஒன்றையும் எனக்குள்ளே மறைச்சே வைக்க மாட்டேன். உங்களுக்கு ஓப்பனாக என் ஃபுல் ஹார்ட்டோடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசையாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் சமைத்து கொண்டிருப்பேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாளைக்குலாம் நேரத்தில் வீட்டில் நான் சமைச்சிட்டு இருப்பேன். இதே மாதிரி நம்ம நிறைய சென்ஸ் பேசலாங்க. நாளைக்குலாம் நேரத்தில் நான் ஊருக்கு போயிட்டுருப்பேன். நாளைக்குலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கிரிக்கெட் விளையாண்டுக்கு இருப்பேன். நல்லா கவனிங்க. ஃப்யூச்சரில் ஒரு செயலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் இங்கிலீஷில் சென்டென்ஸ் பேசலாம். ஐ வில் பி குக்கிங். ஐ வில் பி குக்கிங். நான் சமைத்து கொண்டிருப்பேன். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வில் பி வெர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ தேர்ட் பாருங்கள், நான் சமைத்திருப்பேன். நாளைக்கெல்லாம் நேரத்தில் நான் சமைச்சிருப்பேன். இந்த மாதிரி நம்ம நிறைய சென்ஸ் பேசலாங்க. நாளைக்கெல்லாம் நேரத்தில் நான் ஊருக்கு வந்திருப்பேன். நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பேன். அதாவது ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு செயலை செய்து முடித்திருப்பேன். இந்த மாதிரி சென்ஸை நீங்கள் பேச வரும்போது இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் பேசலாம். இது எப்படி பேசலாம்? நான் சமைச்சிருப்பேன். ஐ வில் ஹாவ் குக்ட். நான் சமைத்திருப்பேன். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் வில் ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசணும், அதுக்கப்புறம் வெர்போட V3 ஃபார்மை தான் பேசணும். பெர்ஃபெக்ட் டென்ஸில் மொத்தம் 3 டென்ஸ் இருக்குது. இந்த 3 டென்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக வெர்போட V3 ஃபார்மை தான் பேசணும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் வரவே வராது. மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ ஃபோர்த் பாருங்களேன். நான் 2 நாட்களாக சமைத்து கொண்டே இருப்பேன். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்ல வந்திருக்கீங்க. அதோட கூட என்ன செய்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த காலத்தை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கீங்க. இந்த சென்டென்ஸில் இருக்கிற செயல் ப்ரெசண்ட்டில் நடக்கலாம், ஏன் பாஸ்ட்டில் கூட நடக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர்லேயும் அது கண்டினியூவாக நடக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். எப்படி பேசலாம்? நான் 2 நாட்களாக சமைத்து கொண்டே இருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் குக்கிங் ஃபார் 2 days. ஐ வில் ஹாவ் பீன் குக்கிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக சமைத்து கொண்டே இருப்பேன். இங்கே ஏன் நம்ம ஃபார் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம், 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார் வேர்டை பேசணும். சின்ஸ் எப்போ பேசுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பேசுகிறோம் அப்படின்னா அங்கே சின்ஸ் பேசணும். அந்த டியூரேஷனை பேசுகிறோம் அப்படின்னா ஃபார் வச்சு பேசணும்.
சேர்ந்து பேசுங்க. I will have been cooking for 2 days. I will have been cooking for 2 days. நான் 2 நாட்களாக சமைத்து கொண்டே இருப்பேன். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை பேச போகிறீங்க, அதுக்கப்புறம் will have been அப்படிங்கிறத பேச போகிறீங்க, அதுக்கப்புறம் verb-ஓட ing சேர்த்து பேச போகிறீங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 12 டென்சஸில் இருக்கிற அந்த பேசிக் கான்செப்டை நம்ம ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோங்க. இப்போ தான் நம்ம 12 டென்சஸோட ஃபுல் கான்செப்டை தெளிவாக பார்க்க போகிறோங்க. பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 10 days கிளாஸோட பிபிடி ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 100 rupees மட்டும்தான். ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு நம்ம 10 rupees மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 100 rupees இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் டீம்லேருந்து அந்த பிபிடி ஃபார்ம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிபிடியில் என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த 10 days கிளாஸுக்குள்ளே இருக்கிற அத்தனை கான்செப்ட்டும் அப்படியே அதில் இருக்க போகுது. அது போக சின்ன சின்ன உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுப்போம். ஸோ இதுதான் அந்த பிபிடிக்குள்ளே மொத்தமாக இருக்க போகுது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவே இனஃப் அப்படின்னா ஓகே போதும். இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஒரு கைட் மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 10 days கிளாஸோட பிபிடி உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற இந்த 4 டென்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 டென்ஸை மட்டும் நம்ம தெளிவாக எல்லா சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் இந்த 4வது டென்ஸை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இப்போ ஒரு கடிதம் எழுதுகிற ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா எல்லாருமே, வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. வரிசையாக நீங்கள் டைப் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னா I write a letter. I write a letter. I அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு பேசும்போது நீங்கள் வேர்பை அப்படியே எழுதுனா போதும். ஸோ இதே மாதிரி தான் நாங்கள், நீ, அவர்கள், இந்த சப்ஜெக்டை வச்சு நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னா சப்ஜெக்டை பேசி அப்படியே நீங்கள் வேர்பை பேசினா போதும். பாருங்கள், நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோம். We write a letter. நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள். யூ ரைட் அ லெட்டர். அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். தே ரைட் அ லெட்டர். இப்போ இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சப்ஜெக்டை பேச போகிறீங்க, அதுக்கப்புறம் வேர்பை பேச போகிறீங்க. அந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இவ்வளோ தாங்க. இப்போ 2வது பாருங்களேன். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? He write a letter. He write a letter. Is it correct? இந்த சென்டென்ஸ் கரெக்டா? இல்லைங்க, இந்த சென்டென்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். என்ன அப்படின்னா இங்கே நம்ம ரைட் அப்படிங்கிற வேர்போட எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். He writes a letter. He writes a letter. இப்போ அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். இது எப்படி பேசலாம்? She writes a letter. அது ஒரு கடிதம் எழுதுகிறது அப்படின்னா it writes a letter. இப்போ அவன், அவள், அது, அதாவது he, she, it, இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து வேர்பு மாறும். இங்கே நம்ம he, she, it இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அதுக்கப்புறம் நீங்கள் வேர்பை பேசும்போது அந்த வேர்போட நீங்கள் எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி பேசணும். இது ஒன்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக he, she, it இந்த 3 சப்ஜெக்டோட வேர்பை பேசும்போது மட்டும்தான் இந்த ரூல் பொருந்தும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நீங்கள் தான் எல்லாருமே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் விளையாடுகிறேன். இது எப்படி பேசலாம்? ஐ ப்ளே. ஐ ப்ளே. இப்போ நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன் அப்படின்னா ஐ ப்ளே கிரிக்கெட். நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுகிறேன் அப்படின்னா ஐ ப்ளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு சென்டென்ஸை நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நிறைய வேர்டு ஆட் பண்ணி பெரிய சென்டென்ஸை உங்களால் ரொம்ப ஈஸியாக பேச முடியும். அதுக்கு உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இடத்துல
நாங்கள் விளையாடுகிறோம், நீங்கள் விளையாடுகிறீர்கள், அவர்கள் விளையாடுகிறார்கள். எப்படி பேசலாம்? எல்லாருமே வாயை திறந்து பேசுங்க. நாங்கள் விளையாடுகிறோம், we play. நீங்கள் விளையாடுகிறீர்கள், you play. அவர்கள் விளையாடுகிறார்கள், they play. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டை பேசுகிறோம், வேர்பை பேசுகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இதே டென்ஸில் அவன் விளையாடுகிறான் எப்படி பேசலாம்? he play. is it correct? இல்லைங்க. he plays. play அப்படிங்கிற வேர்போட எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். he plays. அவன் விளையாடுகிறான். இப்போ அவள் விளையாடுகிறாள் எப்படி சொல்லலாம்? she plays. அது விளையாடுகிறது, it plays. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ரொம்ப தெளிவாக சூப்பராக கற்றுக்கிட்டாச்சுங்க. உங்களுக்கு சின்ன சந்தேகம் இருந்தாலும் தயக்கப்படாமல் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், கமெண்ட்டில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக வீடியோ பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் பள்ளிக்கு போகிறேன். இந்த சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க், நீங்கள் தான் பண்ணணும். எல்லாருமே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்ல வரும்போது இங்கிலீஷில் இந்த டென்ஸை வச்சு தான் நம்ம பேசணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். அதாவது ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நான் ஒரு லெட்டர் ஒன்று எழுத ஆரம்பித்தேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் நான் எழுதி முடிக்கலை. என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எழுதி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உள்ள அந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இது எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஓகே, இந்த சென்டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம் சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ. இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம பேசின உடனே ஆம் அப்படிங்கிற ஆக்ஸலரி வெர்பு தான் நம்ம பேசணும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஐ வந்துச்சுன்னா ஆம் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடியது பார்த்திங்கன்னா வேர்பை பேசணும். வேர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல். வேர்பை பேசினதுக்கப்புறம் நீங்கள் ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா இந்த செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஐஎன்ஜி தான் காமிச்சு கொடுக்கு. இந்த ஆமோட வேலை என்ன அப்படின்னா இதுக்கு பேர் ஆக்ஸலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆம்க்கு என்ன வேலை அப்படின்னா இந்த செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குது. ஆம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஆக்ஸலரி வேர்ப். உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பாருங்களேன். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். இது எப்படி பேசலாம்? குட். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா வாயை திறந்து பேசிட்டே வாங்க. யாரும் சும்மா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். இப்போ இந்த இடத்துல அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாள், அது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறது. அதாவது ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இதோட ஆக்ஸலரி வேர்ப் அப்படின்னா இஸ். ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஷீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். இட் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஈஸியாக புரியுதா? ஓகே, இப்போ அடுத்து 3வது பாருங்களேன். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம். எப்படி பேசலாம்? நாங்கள். நாங்கள்னா வி அப்படின்னு சொல்லுவோம். வி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இதோட ஆக்ஸலரி வேர்ப் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டேங்க. வி வந்துச்சுன்னா ஆர் தான் இதோட ஆக்ஸலரி வேர்ப். வி ஆர் ரைட்டிங் எ லெட்டர். வி ஆர் ரைட்டிங் எ லெட்டர். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த சப்ஜெக்ட்க்கும் நம்ம ஆர் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பு தான் பேசணும். எப்படி பேசலாம்? யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர். தே ஆர் ரைட்டிங் எ லெட்டர். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்க இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஐ வந்துச்சுன்னா ஆம் தான் ஆக்ஸலரி வேர்ப். ஹீ, ஷீ, இட் வந்துச்சு அப்படின்னா இஸ் தான் ஆக்ஸலரி வேர்ப். வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஆர் தான் ஆக்ஸலரி வேர்ப். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். பேசுங்க. ஏன்னா அந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயை திறந்து இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்கணும். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல அவள், அது இந்த 3 சப்ஜெக்ட்க்கும் நம்ம சேமாகவே பேசலாம். ஓகேங்களா? ஏன்னா ஆக்ஸலரி வேர்ப் இந்த 3 சப்ஜெக்ட்க்கும் ஒன்று தான். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஷீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். இட் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம்.
we are playing cricket. we are playing cricket. இப்போ இந்த இடத்துல நீங்கள், அவர்கள், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை தான் பேசுவோம். நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறாய், யூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். தட்ஸ் ஆல். இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த டென்ஸ்லேருந்து நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த 2 டென்ஸை நம்ம தெளிவாக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். இப்போது இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எப்படி தான் இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்களேன். நான் ஒரு கடிதம், இது வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா புரியும், எழுதி இருக்கிறேன். அதாவது நீங்கள் போன வாரம் நீங்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்பீங்க. அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். இது ஒரு பாயிண்ட். பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணுறோம். நீங்கள் போன மாதம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்க. அதை சொல்கிறீங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன், முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை நீங்கள் ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணுறீங்க. எழுதி இருக்கிறேன், இருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசண்ட். ஓகே, இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? செகண்ட் பாருங்களேன், ரீசன் பாஸ்ட். இப்போ தான் நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். இதுக்கும் நம்ம இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வரும், அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் எதுக்கு இருக்குது? நல்லா கவனிக்கணும். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நான் ஒரு கடிதம் எழுதினேன், முடிஞ்சிருச்சு. ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணியே பேசலை. ஆனால் இங்கே என்ன பேசியிருக்கோம்? நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். ரீசன் பாஸ்ட் ஆனாலும் சரி, அல்லது ரொம்ப முன்னாடி பண்ண பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி பேசும்போது தான் இந்த டென்ஸை வச்சு நீங்கள் பேசணும். எப்படி பேசலாம்? நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். இப்போ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு தான் நம்ம பேசணும். இந்த ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு நீங்கள் எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது, பாஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது. அதாவது V1 V2 இந்த 2 வேர்ப்லையும் இருக்கவே கூடாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்மில் என்ன வேர்ப் இருக்குதோ அதை தான் நீங்கள் இங்கே பேசணும். நீங்கள் அந்த V3 ஃபார்ம் இதெல்லாம் போட்டு குழப்பாதீங்க. ஜஸ்ட் இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். இப்போ இதே இடத்துல நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். எப்படி பேசலாம் அப்படின்னா we have written a letter. நீங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள். you have written a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். they have written a letter. இப்போ I, we, you, they இந்த 4 சப்ஜெக்ட், அதாவது இந்த 4 பேரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் have அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு தான் பேசணும். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சா? இந்த 4 சப்ஜெக்டை பேசினோடனே ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு பேசணும், அதுக்கப்புறம் வேர்போட V3 ஃபார்மாக பேசணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான், அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள், அது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த கான்செப்டில் இந்த டென்ஸில் நம்ம பேசும்போது எப்படி பேசலாம் அப்படின்னா அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். he has written a letter. he has written a letter. அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள். she has written a letter. she has written a letter. அது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. it has written a letter. இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை பேசணும், அதாவது இந்த 3 சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் has அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசணும். இந்த has இருக்கிற இடத்துல have போடக்கூடாது. அதே மாதிரி இங்கே have இருக்கிற இடத்துல has போடக்கூடாது. I, we, you, they இந்த 4மே பார்த்திங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட்க்கு have தான் பொருந்தும். he, she, it இந்த 3 சப்ஜெக்ட்க்கு has தான் பொருந்தும். இப்போ இந்த 3 சப்ஜெக்ட்க்கு நம்ம சப்ஜெக்டை பேசி has பேசிட்டு அதுக்கப்புறம் வேர்போட V3 ஃபார்மை தான் பேசணும். தட்ஸ் ஆல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்னால் உங்களுக்கு ஒரு சில சென்டென்ஸ் வச்சு மட்டும்தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லா சென்டென்ஸையும் நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவ்வளோ ஆசை இருக்குது, பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் சில சென்டென்ஸ் மட்டும்தான் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வேலை என்ன? நீங்கள் இதே சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
இதே டைப்பில் இருக்கிற சென்டென்ஸை நீங்களாகவே ஒரு நோட்டில் 10, 15, 20, 30, 40 சென்டென்ஸ் எழுதுங்க. தமிழில் பேசக்கூடிய சென்டென்ஸை எழுதுங்க. அந்த சென்டென்ஸ்க்கு இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்களாகவே இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசி பழகுங்க. அப்படி பேசிட்டிங்கன்னா இந்த டென்ஸ் உங்களுக்கு என்றைக்குமே மறக்காதுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்துருச்சு. நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன். பாருங்கள், விளையாடி இருக்கிறேன் ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி பேசுகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வெர்ப், அதுக்கப்புறம் வெர்போட V3 ஃபார்மாக பேசணும். ஐ ஹாவ் பிளேட், நான் விளையாடி இருக்கிறேன். இப்போ இதே இடத்துல நாங்கள் விளையாடி இருக்கிறோம்னு எப்படி சொல்லலாம்? we have played. நீங்கள் என்ன விளையாடி இருக்கீங்களோ அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசலாம். we have played cricket. எப்படினாலும் பேசலாங்க. இப்போ நீங்கள் விளையாடி இருக்கிறீர்கள். குட். நிறைய பேர் வாயை திறந்து பின்னாடியே பேசிட்டே வரீங்க. சூப்பருங்க, உங்களாலேயும் முடியும். யூ ஹாவ் பிளேட் கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார்கள். தே ஹாவ் பிளேட் கிரிக்கெட். இவ்வளோதாங்க, முடிஞ்சு பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். he has played cricket. அவள் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாள். she has played cricket. அது கிரிக்கெட் விளையாடி இருக்கிறது. it has played cricket. முடிஞ்சுங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் பள்ளிக்கு போயிருக்கிறேன். மறக்காமல் இந்த சென்டென்ஸ்க்கு எல்லாருமே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஒரே சென்டென்ஸ் வச்சு தான் நான் 12 டென்சஸ்க்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் பின்னாடியே இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா எல்லா டென்சஸும் இன்னும் எக்ஸ்ட்ரா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம். பாஸ்ட்டில் இங்கே 4 டென்ஸ் இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற 3 டென்ஸை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். 4வது டென்ஸை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் 6 சிம்பிளான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 6 சென்டென்ஸில் சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறுது. வேர்ப் பார்த்திங்கன்னா மாறலை. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் ஒரு கடிதம் எழுதினேன். முடிஞ்ச ஒரு செயலை தான் பேசியிருக்கோம். நான் ஒரு கடிதம் எழுதினேன். எப்படி பேசலாம்? ஐ ரோட் எ லெட்டர். இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐ. வேர்ப் பார்த்திங்கன்னா எழுதுறது. எழுதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ரைட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரோட். ஐ ரோட், நான் எழுதினேன். என்ன எழுதினேன்? ஒரு கடிதம், அ லெட்டர். இந்த இடத்துல நீங்கள் பாஸ்டில் ஏதோ ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணலாம். நான் போன வாரம் ஒரு கடிதம் எழுதினேன். ஐ ரோட் எ லெட்டர் லாஸ்ட் வீக். நான் நேற்று ஒரு கடிதம் எழுதினேன். ஐ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே. நான் முந்தா நேற்று ஒரு கடிதம் எழுதினேன். ஐ ரோட் எ லெட்டர் டே பிஃபோர் எஸ்டர்டே. செகண்ட் பாருங்களேன், அவன் ஒரு கடிதம் எழுதினான். ஹீ ரோட் எ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதினாள். ஷீ ரோட் எ லெட்டர். நாங்கள் ஒரு கடிதம் எழுதினோம். வி ரோட் எ லெட்டர். நீ ஒரு கடிதம் எழுதினாய். யூ ரோட் எ லெட்டர். அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். தே ரோட் எ லெட்டர். இப்போ இந்த 6 சென்டென்ஸில் இருக்கிற இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சப்ஜெக்டை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை பேசுகிறீங்க, அதாவது V2ல் இருக்கிற வேர்பை பேசுகிறீங்க, அவ்வளோதான். எந்த சப்ஜெக்டை நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் பேசினாலும் வேர்ப் பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்ப் தான். இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துச்சுங்க. நான் விளையாடினேன். ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம நல்லா புரிஞ்சு பேச ஆரம்பித்தாதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்டென்ஸில் நிறைய வேர்ட்ஸ் ஆட் பண்ணி நம்மளால் பெரிய சென்டென்ஸை பேச முடியும். இந்த 10 days கிளாஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா நான் உங்களை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கிளாஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. நான் விளையாடினேன். ஐ பிளேட். நான் நேற்று விளையாடினேன் அப்படி சொல்லலாம். ஐ பிளேட் எஸ்டர்டே. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன். டக்கு டக்குன்னு பேசுங்க. ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சென்டென்ஸை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை வச்சு நிறைய வேர்ட்ஸ் ஆட் பண்ணி பேசிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவன் விளையாடினான். ஹீ பிளேட். அவள் விளையாடினாள். ஷீ பிளேட். நாங்கள் விளையாடினோம். வி பிளேட். நீ விளையாடினாய். யூ பிளேட். அவர்கள் விளையாடினார்கள். தே பிளேட்.
ஈஸியாக இருக்கா? இந்த played அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்போட V2 ஃபார்ம். சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நீங்கள் வேர்பை வந்து V2ல இருக்கிற வேர்பை பேசுங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நான் பள்ளிக்கு போனேன் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் தான். எல்லாருமே மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ரெண்டாவது டென்ஸ் என்ன அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு செயலை தொடர்ச்சியாக கொஞ்சம் நேரம் செய்து கொண்டிருந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரும்போது இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் சொல்லலாம். இந்த டென்ஸில் நீங்கள் சொல்லும் போது எந்த டைமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன், முடிஞ்சிருச்சு. ஆனால் பாஸ்டில் கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த செயலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான். எப்படி பேசலாம்? இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான் அப்படின்னா ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இதோட பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா வாஸ். ஐ வாஸ். பேசுங்க. ஐ வாஸ். ஓகே, இப்போ வெர்ப் என்ன? எழுதுறது. எழுதுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ரைட்டோட ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்கள். ரைட்டிங். ஐ வாஸ் ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருந்தேன். என்ன எழுதி கொண்டிருந்தேன்னு சொல்லியிருக்கேன்? ஒரு கடிதம். a letter. I was writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை வச்சு மட்டும்தான் என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். இதே கான்செப்டில் நீங்கள் ஒரு நோட் எடுங்க, எழுதுங்க. நிறைய இதே சென்டென்ஸை வச்சு இதே கான்செப்டில் இருக்கிற சென்டென்ஸை நீங்கள் எழுதுங்க. நான் போய் கொண்டிருந்தேன், நான் படித்து கொண்டிருந்தேன், நான் விளையாடி கொண்டிருந்தேன், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், நான் சமைத்து கொண்டிருந்தேன், நான் தூங்கி கொண்டிருந்தேன், நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன், நான் உன்னிடம் பேசி கொண்டிருந்தேன், நான் அவர்களிடம் சொல்லி கொண்டிருந்தேன். இந்த மாதிரி பாஸ்டில் கண்டினியூவாக நடந்த ஒரு செயலை நீங்களாவே தமிழில் எழுதி அதுக்கு இங்கிலீஷில் எழுதி ஆன்சர் பண்ணி பேசி பழகுங்க. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். எப்படி சொல்லலாம்? he was writing a letter. அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். she was writing a letter. அது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தது. it was writing a letter. ஸோ நம்ம பெரும்பாலுமே இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு இந்த கான்செப்டில் நம்ம பேச மாட்டோம். பட் கிராமர் ரூலில் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போது இந்த டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ, ஹீ, ஷீட். ஸ்பெசிஃபிக்காக இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த 4 சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் வாஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்பை பேசணும். வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குரிய இந்த 4 சப்ஜெக்ட்க்கு உரிய ஆக்ஸிலரி வெர்ப். அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசணும், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தோம். நாங்கள்னா வி அப்படின்னு சொல்லுவோம். வி அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம பேசும்போது இதோட ஆக்ஸிலரி வெர்ப் பார்த்திங்கன்னா வாஸ் கிடையாது. வி வாஸ் அப்படின்னு பேசக்கூடாது. தட்ஸ் ராங். we were writing a letter. நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தோம். இப்போ நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தீர்கள், அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தார்கள். இது எப்படி சொல்லலாம்? you were writing a letter, they were writing a letter. that's all, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்க இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஐ, ஹீ, ஷீட் இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு நீங்கள் பேசும்போது இதோட ஆக்ஸிலரி வெர்ப் வாஸ். we, you, they இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது இதோட ஆக்ஸிலரி வெர்ப் வேர். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் பள்ளிக்கு போய்கொண்டிருந்தேன். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? கோவோட V3 ஃபார்ம் என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணுங்கள், கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர் வந்து இங்கே போடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது அப்படின்னா அந்த சந்தேகத்தை உடனே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்கணும்ல, உங்களை எப்படியாவது பேச வைக்கணும்ல, அதுதான் என்னோடய வேலை. எல்லா ஆன்சரும் என்னால் சொல்ல முடியாது. உங்களை எப்படியாவது ட்ரெயின் அப் பண்ணணும், உங்களை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸாக இருக்குது. இப்போ பாஸ்டில் இருக்கிற 2 டென்ஸை நம்ம சூப்பராக பார்த்தாச்சு. இப்போ 3வது பாருங்களேன், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இது நீங்கள் ரொம்ப போட்டு குழப்ப வேணாம், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அதாவதுங்க பாஸ்டில் 2 விஷயம் நடந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் நடந்துச்சோ அதை பற்றி நம்ம பேசும்போது இந்த டென்ஸில் நம்ம பேசணும். இங்கே நான் தமிழில் சென்ஸ் எழுதியிருக்கேன், எல்லாருமே சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன். எப்படி பேசலாம்? நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன். ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர். ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். ஹி ஹேட் ரிட்டன் எ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். ஷி ஹேட் ரிட்டன் எ லெட்டர். நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தோம். we had written a letter.
நீங்கள் ஒரு கடிதம் எழுதி இருந்தீர்கள். யூ ஹேட் ரிட்டன் எ லெட்டர். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி இருந்தார்கள். தே ஹேட் ரிட்டன் எ லெட்டர். இப்போது இந்த 6 சப்ஜெக்டில் இருக்கிற ஆக்சிலரி வேர்ப் பார்த்திங்கன்னா ஒன்று தான். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் எந்த சப்ஜெக்டை வச்சு பேசினாலும் அதோட ஆக்சிலரி வேர்ப் ஹேட், அவ்வளோதான். இப்போது இந்த டென்ஸில் இருக்கிற வேர்ப் பார்த்திங்கன்னா V3யில் இருக்கிற வேர்பை தான் நம்ம பேசணும். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பெர்ஃபெக்ட் டென்ஸில் 3 இருக்குது. ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். இந்த 3 டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 வேர்பாக தான் இருக்கணும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. எல்லாருமே வாய் திறந்து பேச ஆரம்பிங்க. கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க. நான் விளையாடி இருந்தேன். ஐ ஹேட் பிளேட். அவன் விளையாடி இருந்தான். ஹி ஹேட் பிளேட். அவள் விளையாடி இருந்தாள். ஷி ஹேட் பிளேட். நாங்கள் விளையாடி இருந்தோம். வி ஹேட் பிளேட். நீங்கள் விளையாடி இருந்தீர்கள். யூ ஹேட் பிளேட். அவர்கள் விளையாடி இருந்தார்கள். தே ஹேட் பிளேட். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ இந்த டென்ஸ்லேருந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் பள்ளிக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருக்கேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாருமே மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்ட்டில் இருக்கிற இந்த 3 டென்ஸை ரொம்ப சூப்பராக நம்ம கற்றுக்கிட்டாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இந்த 3 டென்ஸை ரொம்ப சூப்பராக ஈஸியாக கற்றுக்கலாம். 4வது டென்ஸை நான் உங்களுக்கு தனியாக பின்னாடி சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போது இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டென்ஸ் பாருங்கள், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். இப்போது இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. ஃப்யூச்சரில் தான் நான் ஒரு கடிதம் எழுதுகிற செயலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா எல்லாருமே உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. நான் ஒரு கடிதம் எழுதுவேன். ஐ வில் ரைட் அ லெட்டர். ஐ வில் ரைட் அ லெட்டர். இந்த வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் ஃப்யூச்சரில் தான் இந்த செயல் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேங்களா? ஐ வில் ரைட் அ லெட்டர். இப்போ செகண்ட் பாருங்களேன். அவன் ஒரு கடிதம் எழுதுவான். ஹீ வில் ரைட் அ லெட்டர். தேர்ட் பாருங்க, அவள் ஒரு கடிதம் எழுதுவாள். ஷீ வில் ரைட் அ லெட்டர். ஃபோர்த் பாருங்க, நாங்கள் ஒரு கடிதம் எழுதுவோம். we will write a letter. ஃபிஃப்த் பாருங்க, நீங்கள் ஒரு கடிதம் எழுதுவீர்கள். you will write a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவார்கள். they will write a letter. இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படின்னா இங்கே இருக்கிற ஐ, ஹி, ஷி, வி, யூ, தே, இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசின உடனேயும் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசணும். வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சரை நமக்கு காமிச்சு கொடுக்கு. அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். அந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் விளையாடுவேன். ஆன்சர் பண்ணுங்க, வாய் திறந்து பேசுங்க. எல்லாமே நான் பேசிக் சென்டென்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஐ வில் ப்ளே. அவன் விளையாடுவான். ஹீ வில் ப்ளே. அவள் விளையாடுவாள். ஷீ வில் ப்ளே. நாங்கள் விளையாடுவோம். we will play. நீங்கள் விளையாடுவீர்கள். you will play. அவர்கள் விளையாடுவார்கள். they will play. இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற ஒரு தமிழ் சென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் நாளை பள்ளிக்கு போவேன். இந்த தமிழ் சென்ஸ்க்கு எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை ரொம்ப தெளிவாக பார்த்து முடிச்சாச்சு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃப்யூச்சரில் தொடர்ச்சியாக ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது தான் இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். இப்போ கிடையாது, இப்போன்னா நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் அப்படின்னா நான் எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே கவனிங்க, எழுதி கொண்டிருப்பேன். ஃப்யூச்சரில் தான் எழுதுகிற செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? எல்லோரும் வாய் திறந்து பேசுங்க. ஐ வில் பி ரைட்டிங் அ லெட்டர். ஐ வில் பி ரைட்டிங் அ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பான். ஹீ வில் பி ரைட்டிங் அ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பாள். ஷீ வில் பி ரைட்டிங் அ லெட்டர். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்போம். we will be writing a letter. நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பீர்கள். you will be writing a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பார்கள். they will be writing a letter. இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்குரிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். அதுக்கப்புறம் will be அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசணும். அதுக்கப்புறம் வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை நம்ம பேசணும். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஃப்யூச்சரில் விளையாடுற ஒரு செயலை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே பேசலாமா?
I will be playing. I will be playing. அவன் விளையாடி கொண்டிருப்பான். He will be playing. அவள் விளையாடி கொண்டிருப்பாள். She will be playing. நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம். We will be playing. நீ விளையாடி கொண்டிருப்பாய் அல்லது நீங்கள் விளையாடி கொண்டிருப்பீர்கள் எப்படினாலும் சொல்லலாம். You will be playing. அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். They will be playing. That's all. அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்கிற ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் நாளை பள்ளிக்கு போய் கொண்டிருப்பேன். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலத்தில் நான் ஒரு செயலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் இந்த டென்ஸில் தான் இங்கிலீஷில் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் நான் எழுதியிருக்கேன், நான் ஒரு கடிதம் எழுதி இருப்பேன். நல்லா கவனிங்க, ஒரு கடிதம் எழுதி இருப்பேன். ஃப்யூச்சரில் நான் செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? வாய் திறந்து பேசுங்க. I will have written a letter. அவன் ஒரு கடிதம் எழுதியிருப்பான். He will have written a letter. He will have written a letter. அவள் ஒரு கடிதம் எழுதியிருப்பாள். She will have written a letter. நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்போம். We will have written a letter. நீங்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்பீர்கள். You will have written a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்பார்கள். They will have written a letter. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் விளையாடி இருப்பேன். ஃப்யூச்சரில் நாளைக்கெல்லாம் நேரத்தில் நான் விளையாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாளைக்கெல்லாம் நேரத்துக்கு நான் ஊருக்கு வந்திருப்பேன், நாளைக்கு நேரத்துக்கு நான் அங்கே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃப்யூச்சரில் ஒரு செயலை நான் செய்திருப்பேன் அப்படின்னு சொல்ல வரும்போது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம பேசலாம். இப்போ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் வில் ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசணும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம வில் ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் வெர்போட V3 ஃபார்மை தான் நம்ம பேசணும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் என்ன வெர்ப் இருக்கோ அதுதான் நம்ம இங்கே பேசணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் விளையாடி இருப்பேன். I will have played. I will have played. அவன் விளையாடி இருப்பான். He will have played. He will have played. அவள் விளையாடி இருப்பாள். She will have played. She will have played. நாங்கள் விளையாடி இருப்போம். We will have played. We will have played. நீங்கள் விளையாடி இருப்பீர்கள். You will have played. You will have played. அவர்கள் விளையாடி இருப்பார்கள். They will have played. They will have played. இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சா? சப்ஜெக்டை பேச போகிறீங்க, அதுக்கப்புறம் வில் ஹாவ், அதுக்கப்புறம் வெர்போட V3 ஃபார்ம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த டென்ஸில் உங்களுக்கான ஹோம்ஒர்க், நான் நாளை பள்ளிக்கு போயிருப்பேன். எல்லாருமே உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இங்கே இருக்கிற இந்த 3 டென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவோமா அப்படின்னா அந்தளவுக்கு அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். பட் இருந்தாலும் இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுவும் கொஞ்சம் முக்கியமானதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தமிழில் நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் 2 நாட்களாக கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்டில் நீங்கள் கடிதம் எழுதுகிற ஒரு செயலை ஆரம்பிச்சிங்க எப்போனா 2 நாளுக்கு முன்னாடி. இப்போயும் அந்த செயலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள், அப்படி தானே? இப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா பாஸ்டில் நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்களோ அல்லது அந்த பீரியட் ஆஃப் டைமை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டென்ஸில் தான் பேசணும். அதாவது ப்ரெசன்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்கன்னா இந்த டென்ஸில் தான் பேசணும். நான் 2 நாட்களாக ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். 2 நாள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிங்கள. ஓகே, இப்போ செகண்ட் பாருங்களேன். நான் 2 நாட்களாக ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, பாஸ்டில் ஆரம்பித்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த சென்டென்ஸில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் டைமை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கீங்க. 2 நாள் தொடர்ச்சியாக கடிதம் எழுதி கொண்டிருக்கிற செயலை செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பாருங்கள், நான் 2 நாட்களாக ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல வரும்போது அதுவும் நீங்கள் காலத்தை மென்ஷன் பண்ணி அந்த பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் பேசலாம். இந்த டென்ஸ் பாஸ்ட்டில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம்,
அல்லது ப்ரெசண்ட்டில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர்லேயும் இந்த செயல் தொடர்ச்சியாக கண்டினியூவாக நடக்கும் அப்படின்னு சொல்ல வரதுனால இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ இந்த 3 சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் 2 நாட்களாக ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். I have been writing a letter for 2 days. I have been writing a letter for 2 days. இங்கே நம்ம have been யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசுகிறோம். ஸோ அதனால் இங்கே நம்ம have been அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல அவன், அவள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது has been அப்படின்னு மாறும். அவ்வளோதான். செகண்ட் பாருங்கள். நான் 2 நாட்களாக ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன். எப்படி பேசலாம்? இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. எப்படி பேசலாம்? I had been writing a letter for 2 days. I had been writing a letter for 2 days. இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்கள். நான் 2 நாட்களாக ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன். This is future perfect continuous tense. I will have been writing a letter for 2 days. I will have been writing a letter for 2 days. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நேமை மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 4 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் இங்கிலீஷில் டைப் பண்ணி கமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும். நாளைக்கு டே 4ல் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.